பண்ணலாம் வாங்க செய்வோம். ஆல்வேஸ் வெல்கம் யூ. பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜீனி போட்டு கலக்கி வச்சுருக்கோம். அதனால் அதில் உள்ள அசடெல்லாம் அதில் இருக்கும், மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டி இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து ஆடையும் இருக்கும். ஆடையும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம வடிகட்டி போட்டுட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வடிகட்டியாச்சு. இப்போ நல்லா இந்த பால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன ஐஸ் செய்ய போகிறோம் அப்படின்னா மேங்கோ ஐஸ் தான் செய்ய போகிறோம். அதே மெத்தடு தான். பாலை காய்ச்சி நம்ம ஆற வச்சுருக்கோம். ஜீனி போட்டு கலக்கியாச்சு. ஜீனியில் உள்ள தூசி எடுக்கிறதுக்காக நம்ம வடிகட்டி வச்சுக்கிட்டாச்சு. ஏலக்காய் நச்சு வச்சுருக்கோம். ஏலக்காயில் அன்றைக்கி சொன்ன மாதிரியே 2 பிஞ்சு மட்டும் போடுங்க. ஏன்னா நிறையா போட்டால் எல்லாருக்குமே பிடிக்காது. ஏலக்காய் டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. நம்ம அந்த க்யூப்புக்கு ஏற்ற மாதிரி பால் மட்டும் எடுத்துக்கலாம். பால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து மேங்கோ எசன்ஸ், இதுதான் மேங்கோ எசன்ஸு. இதை நம்ம இந்த பாலுக்கு ஏற்ற அளவு மட்டும் எடுத்துக்கலாம். நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கலக்கிட்டு பார்த்துக்கலாம். ஓவராக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்சம் கலர் கலக்கலான்னு எனக்கு தோணுது. அதனால இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துட்டாச்சு. நல்லா இருக்கு. மேங்கோ ஃப்ளேவர், மேங்கோ டேஸ்ட் அப்படியே இருக்கு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு அடுத்த கியூப்ல ஊற்றிக்கலாம். மேங்கோ ஐஸ் ஊற்றியாச்சு. அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். மேங்கோ ஐஸ்